நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய், இன்றே செய்ய வேண்டியதை இப்போதே செய். இந்த சிந்தனை ஒரு தேசத்தின் தலைவருக்கு எவ்வளவு முக்கியம். இது வெறும் வார்த்தை அல்ல, காமராஜரின் வாழ்நாள் கொள்கை. இன்று அவர் எடுத்த ஒரு கடினமான ஆனால் புத்திசாலித்தனமான முடிவை பத்தி டீடைலா பார்க்கலாம். வெல்கம் டு த சேனல்ஸ் ஜெஸ்ஸிஸ் டெய்லி டிரைவ். நான் உங்க ஜெஸ்ஸி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது விவசாயிகள் மிகப்பெரிய நிதி சிக்கலில் இருந்தனர். அப்போது பல அரசியல் தலைவர்களும் விவசாயிகளும் காமராஜரிடம் ஒருமித்த ஒரு கோரிக்கை வைத்தார்கள். விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்கள். எளிமையாக பார்த்தால் தள்ளுபடி செய்வதுதான் எல்லா பக்கமும் கைத்தட்டல்களை பெறும். ஆனால் ஒரு தலைவர் அப்படி சிந்திப்பாரா? காமராஜர் அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டார். இது பலருக்கும் அதிர்ச்சியை அளித்தது. ஆனால் அவர் வெறும் மறுக்கவில்லை, ஒரு மாற்று தீர்வை கொடுத்தார். அவர் கடனை தள்ளுபடி செய்யாமல் திருப்பி செலுத்தும் காலத்தை நீட்டித்து சலுகை அளித்தார். விவசாயிகளின் சுமை குறைந்தது, ஆனால் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு நீடித்தது. அவர் ஏன் இப்படி செய்தார்? காரணம் காமராஜரின் தொலைநோக்கு பார்வை. காமராஜரின் பார்வை இதுதான்: இப்போது கடனை தள்ளுபடி செய்தால் மக்கள் அரசாங்கத்திடம் பெற்ற கடனை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை என்ற பொறுப்பின்மை உணர்வுக்கு ஆளாகி விடுவார்கள். ஒரு தலைவர் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்காமல் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்க வேண்டும். கடன் தள்ளுபடி என்பது தற்காலிக ஆறுதலை தரும், ஆனால் கால அவகாசம் கொடுப்பது மக்களை பொறுப்புள்ள குடிமக்களாக வாழ தூண்டும். நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்படாது. அவர் வெறும் சௌகரியமான முடிவை எடுக்காமல் கடினமான ஆனால் சரியான முடிவை எடுத்தார். நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படித்தான் நண்பர்களே. ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது எளிமையான தற்காலிக வழிகளை தேடாமல் நம்மை கடின உழைப்புடன் பொறுப்புடன் செயல்பட தூண்டும் வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். காமராஜர் காட்டிய இந்த நீண்ட கால நோக்குடனான நிர்வாகமே அவருடைய வெற்றிக்கான ரகசியம். காமராஜர் நமக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான்: தலைவர் என்பவர் கடினமான முடிவுகளை எடுக்க தயங்கக்கூடாது. அங்கே மக்களின் பொறுப்புணர்வும் நாட்டின் நீண்டகால நலனுமே முக்கியம். இந்த சம்பவம் பற்றி உங்கள் கருத்து என்ன? உங்களை அதிக பொறுப்புடன் வாழ தூண்டிய சம்பவம் எது? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெஸ்ஸி. நன்றி, வணக்கம்.